என் மனசு வந்து கூலிங்காவே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். ஏன் நெஞ்ச மட்டும் எத்தனை போய் இப்படி ஃப்ரிட்ஜை திறந்து இப்படி வச்சுன்னு இருப்பியா? உன் பேர் என்ன? என் பேர் நான் தானா ஹரிதாஸ். ஹரிதாஸ். எந்த ஊரு? ஒரு பெரிய மல்டி யூனிவர்ஸ்ல ஒரு யூனிவர்ஸ் தான். அந்த யூனிவர்ஸ்ல இதுக்கு தாண்டா 2010க்கு மேல போனவனு கிட்டலாம் போன் பேசுறதே கிடையாது. நான் நிஜமாவே நீங்களா எல்லாம் டப்பிங் பண்ணி பேசுவீங்க. டப்பிங் ஆடா? சரி 11th 12th என்ன குரூப் எடுக்க போற? நான் நாளைக்கு என்ன பண்ண போறேனே தெரியாது. யார் லவ் பண்ற? உங்களை தானே பிடிக்கும் பொம்பளை வயசுல பேசும்போது. ஹார்ட் டச்சா இருக்காங்க. ஹார்ட் டச்சா? நீ என்கிட்ட வந்தா நீ என்ன பேட் டச் பண்றியோன்னு பயமா இருக்குது. இவருக்கு ஹார்ட் டச்சா இது? உங்க அப்பா பேர் என்னடா? மனிதன். உங்க அம்மா பேரு மனுஷி. உங்க தாத்தா பேரு கிழவன், உன் பாட்டி பேரு கிழவி. உன் பேரு ஹரிதாஸ் தானே? உங்க அப்பா பேர் என்ன தாஸ்? உங்க அப்பா பேர் வந்து மந்தாஸ். மும்தாஸ் இல்லையா? உனக்கு கவிதை எழுதவா? எழுதுங்களா? அடே அரக்கிருக்கன் ஹரிதாஸ், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு அரலூசு. நான் வேணா வந்து உங்ககிட்ட வந்து விடுக்கதை கேட்குவானா? ஆல்பபெட்ஸ்ல மொத்தம் எத்தனை நாள் அட்டை இருக்கு? 26. அந்த ஏன் ஓடி போயிட்டு எத்தனை நாள் இருக்கும்? கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் புதஞ்ச ஜோக் எல்லாம் எத்தனை வந்து இப்ப போட்டுன்னு இருக்காதடா. நான் வாழ்க்கையில பேசணுமே பேசுறேன். கடமைகேன்னு பெத்துக்கிறாங்க போலடா உன்ன உங்க வீட்டுல. ஆனா நான் உங்களை பிராங்க் பண்ணுவானா? என்னையாடா? ஆமா பண்ணி சொல்லடா. பிராங்க்னா எந்த ஊர்ரா நீ? உங்களுக்காக சொல்றேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 3 பணம் தனுஷ் பாத்துக்கிறியா? பாத்துக்கண்ணா. கழுத்து அந்த மாதிரி அறுத்துப்ப இந்த மாதிரி நீ பண்ணிருந்த வை போன். லவ் ஸ்டோரியை கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. உன் லவ் ஸ்டோரி நீயே சொல்ல. 12th படிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு 8th படிச்சுட்டு இருந்துச்சு. 12th முடிக்கும் போதே அந்த பொண்ணு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சு. நான் ஓகே சொன்னேன். அவங்க சித்தப்பா எஸ்ஐ ஆஃபீஸ் பாரு கால் பண்ணி இந்த மாதிரி போக்சாக் ஒண்ணு இருக்கு, உனக்கு உள்ள போடவா? என்னன்னு இருக்குடா போக்சாக்? அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்படியே அந்த பொண்ணு முடிஞ்சு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே. அந்த பொண்ணு இப்பதான்டா பர்த்தா இருக்குது. அதுக்கு அந்த பொண்ணு சரி இன்னொரு நாள் கால் பண்ணி என்னையதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுச்சு. நான் அதுக்கப்புறம் வேற ஒரு லவ் கமிட் ஆயிட்டேன். அந்த பொண்ணு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிச்சா. நான் ஆமான்னு சொன்னேன். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நான் கடைசி வரைக்கும் எல்லாம் இருக்க மாட்டேன், பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு அப்படிங்குது. கேட்டா சொல்லுது நான் அப்ப இருந்த மெச்சூரிட்டி வேற, இப்ப இருந்த மெச்சூரிட்டி வேறன்னு. என்ன வயசு இப்போ? இப்ப எத்தனை படிக்குது? லவ் பண்ணும்போது 13, இப்ப சொல்லும் போது 14. நீ பாரதியார் காலத்துல பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் பரவாயில்ல. இந்த காலத்துல பாரதியார் இருந்திருந்தாருன்னா அவரே பழுப்பெடுத்து உன்னை பறக்க விட்டுருப்பாரு. அது என்னெல்லாம் சொல்லு லவ் பண்ணும்போது? எல்லாமே பேசிருக்கேன். A to Z. 7 மாசம் லவ் பண்ணிட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வேற ஏதோ பையன் லவ் பண்றது நினைக்கிறேன். டேய், அந்த பொண்ணு முதல்ல வயசுக்கு வந்ததா வரலையானே தெரியாம நீ இதெல்லாம் பண்ணது தப்பு தான்டா. 5 மாசத்துக்கு முன்னாடி தானே அவளுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். உங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா? யாருங்க போன் பண்ண சொன்னது? ஆமா செல்வி. சொல்லு. லைன்ல இருக்காருடி. அண்ணா 2 வாரத்துக்கு பேசி காட்ட அண்ணா ப்ளீஸ் அண்ணா நம்ப மாட்டாங்க. நம்மள ஓடு நீ என்னைக்கே பிராங்கா பேசுறதுல ரெக்கார்ட் ஆயின்னு இருக்குது பாப்பா. நீ பாட்டுக்கு அசிங்கமா கத்திட்டு இருக்கற. எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கண்ணா. எனக்கு இப்பதான் கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சு. கொஞ்சோண்டு பிரேக்கப் ஆச்சுன்னா எனக்கு புரியல என்ன கதை. கொஞ்சம் நாள் நான் மன கஷ்டம்னா அவ்வளவுதான். நான் சூசைட் பண்ணிப்பேன். அவ்வளவு கஷ்டம். சூசைட் பண்ணிப்பியா? எவ்வளவு அறுப்பறுத்துகிற கையில? ஒரு 20-30 இருக்குதுண்ணா. வாவ் யோ யோ. ஆனா ஹார்ட் சொல்லுது எதனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. 3 பணம் தனுஷினி உன் சைடுல யாரோ வந்து செத்துறாங்களா? இந்த ஒரு புத்தி, இந்த ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா? இதை நீ மாத்திக்கலன்னு வச்சுக்கோ, வரவெல்லாம் உன்னை மாத்தினே இருப்பான். போ 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 போன்னு. யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க தெரியுது. ஏன் அந்த பையன் வேணான்ட்டான் உன்னை? ரொம்ப டார்ச்சர் பண்றான். எனக்கு பிடிச்சின்னு சந்தேகப்படுறான். நோ ட்ரஷ். உனக்கு வருங்கால கணவர் எப்படி வரணும்னு ஆசைப்படுற? கணவரே வேணாம், மனைவி தான் வேணுமா உனக்கு? தேங்க்யூ பாய். ஸோ இந்த சூசைட் பண்றேன். எனக்கு இதுக்கு நான் என்ன அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உடனே ஐயோ எனக்கு வேணாம் வாழ்க்கையே அப்படின்றீங்களா? இல்ல அடுத்த ட்ரெயின் ஏறுவீங்களா? இல்ல அடுத்த பஸ்லயாவது ஏறுவீங்கல்ல? வெயிட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும்ன்றது நம்ம தும்மலம் தான் செய்யல. பிரைஸ் தி லார்ட். வணக்கம். சோத்ரமையா. சர்ச்சுக்கு ஏன் வருதில்ல? ஜெபம் பண்றதுக்கு ஏன் வருதில்ல? ஐயோ அங்க நாங்க போயினுக்கோ பொண்ணு பாக்குறோம். அங்க போயிடுமா? கன்னடா ஞான அறியில்ல. வரங்க அதே ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சேன்னு அங்க பொண்ணு அதை பாக்குறோம் போயிருந்தா. நீங்க இப்படி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எப்ப வந்து உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கிறது? அவங்க சர்ச்சுக்கு வரது நாங்க 2 பேர் தான் வருது. எங்க வீட்டுக்காரன் நானு. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? கன்னட பரவாயில்ல. நிம்மடிக்கு பிடிச்ச ஹீரோ எவரு? ஊட்டி நாகிட்டு பாஸ்டர். ஆமா ஆமா ஆமா.
ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರಕಿನ್ನ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರು ತೀರೋದ್ರು. ಅಲ್ಲದ ಆಮ ಇನ್ನೇ ಕಾಯಿಲೆ ಮೇಲಾಗೋದು ಅದು ನೋವು ಇದು ನೋವು ಅಂತ ಹೇಳಿ ಬುಕ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅವ್ರು ನೋಡಿದ್ರು. ಅವ್ರು ಓದ್ತಾರೆ, ಚರ್ಚ್ಗೆ ಓದ್ತಾರೆ, ಬರ್ತಾರೆ. ನಾನು ಕಾಲ್ಗಳು ನೋವು ಕೈಗಳು ನೋವು ಅಂತಿದ್ದ ಬಿಡ್ತೀನಿ, ನೋಯ್ಟ್ ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ನಮ್ಮನ್ಯಾಗ ಮಾಡೋದಿಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಟೈಮ್ அம்மா கர்த்தர் மீது ஆணையாக நீங்க இவ்வளவு நேரம் என்ன பேசுனீங்கன்றது எனக்கு புரியலைங்கம்மா. உங்க பையன் தான் உங்க நம்பர் கொடுத்து எங்க அம்மா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க என்னன்னு சொல்லி கேளுங்கன்னு பிராங்க் பண்ண சொன்னாரு. என்ன ஆளை விட்டுருங்கம்மா. நன்றி. சோத்திரம் அம்மா. ஹலோ அம்மா, சிலிண்டர் கம்பெனில இருந்து பேசுறோமா? சொல்லுங்க. அம்மா ஒரு 4-5 கேள்வி கேட்கணுங்கம்மா. நீங்க தானே இல்லத்தரசி? ஆமாங்க. இல்லத்தரசி பேர் என்னம்மா? லதா. சரிங்கம்மா, எந்த ஏரியால இருந்து பேசுறீங்கம்மா? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடிக்கு பக்கத்துல கீழராடாமுருகா. உங்க வீட்ல வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு 5 புள்ளிங்க. 5 புள்ளிங்களா? மொத்த வீட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 5 புள்ளிங்க. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு பையன் கல்யாணம் பண்ணாத இருக்கான். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க வசிக்கிறீங்க? இப்பயா மருமவா 2 பேரும் எங்க வீட்டுக்காரரு நானு. எத்தனை பேரு? 6 பேருங்க. 6 பேரு. இதத்தான் அப்ப இருந்து கேக்குறேன். 6 பேரு. சரி, உங்க வீட்ல சுடு தண்ணி வைக்கிற பழக்கம் உண்டா? ஆமாங்க, எப்போதுமே நாங்க சுடு தண்ணி தான் குளிப்போங்க, சுடு தண்ணி தான் குடிப்போங்க. அது வந்து கேஸ் அடுப்புல வைக்கிறீங்க இல்லையா? வெறும் அடுப்புல போட்டு வச்சிருவோம். பொய் சொல்லாதீங்க. இல்லைங்க, வெறும் அடுப்புல போட்டு வச்சிருவோம். இல்ல 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 உங்க கேஸ் சிலிண்டர் இருக்குது இல்லீங்களா? சிலிண்டர் இருக்கு, ஆனா சிலிண்டர்ல போட மாட்டோம். அடுப்பு காலையில 6 மணிக்கு வந்துட்டு அடுப்பு பத்த வச்சு பேரனுக்கு வெளியிரு, அம்மாவுக்கு வெளியிரு, எனக்கு வெளியிரு. ஒரு நிமிஷங்கம்மா, என்ன பேச விடுறீங்களா? சொல்லுங்க. என்னங்க நீங்க உங்க சிலிண்டர் இருக்குதுல்ல? ஆடு வந்துருச்சு. நான் தம்பி அப்புறம் தான் வந்துட்டான் ஆட்டக்காரன். எந்த போய் நடந்து வேர்த்து இருக்கு போறா. சரி சரி பேசலாங்களாமா? சொல்லுங்க. சரி, சீரியல் பாப்பீங்களா? பார்க்க மாட்டான் சீரியல். யாருங்க நீங்க? உங்க பேரு என்ன? என்ன கணக்கெடுப்பு? எனக்கு மட்டும் சிலிண்டருக்கு கணக்கு. உங்க பேரு என்ன? ஸ்ரீராம். என்ன பேரு? ஸ்ரீராம். பக்கம்ல ரீசார்ஜ் பண்ற ஐஸ்வர்யாவோட அம்மா பேசுறேன். சோ நம்ம பசங்க 2 பேரும் லவ் பண்றாங்கம்மா. என்கிட்ட வந்து என் பொண்ணு சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்குமே விருப்பம் இல்லதான். ஜெயபிரகாஷ் இந்த பேருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? இந்த பேருக்கு பொண்ணு கொடுப்பாங்களாவா? என் பையன் அழகா இருப்பாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? என் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா, பேருக்கு ஏத்த மாதிரி ஐஸ்வர்யமா இருப்பா. நீங்க வருத்தப்படுறீங்க? எனக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லைங்க. அவன் எங்க வயசு இப்பதான் 18 19 நடந்துட்டு இருக்கு. இப்பவே லவ்வா? ஆமாமா, 18 வயசு. மேஜர் ஒண்ணு லவ் பண்ணிருந்தோமா? அது நீங்க அவங்க கிட்ட தானே பேசணும். நம்ம கண்டிப்பா வெளியே போயிருக்கான், கடைக்கு போயிருக்கான். வீட்டுக்கு வரட்டும். வெள்ளக்குமாரி தீயடியே வந்து கொடுக்கேன். மனசை கல்லாக்கிக்கிட்டு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு வரதான் செய்யுது. என்ன பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. நான்லாம் எடுக்க மாட்டேங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் அப்படி நினைக்கானா? இவ அப்படி நினைக்காளா? பொட்டச்சி சின்ன பிள்ளைன்னு சொல்லி புரிய வைக்கணுங்க. நம்ம அவ்வளவுதான் அட்ராக்ஷன். இதுல வந்து நம்ம வந்து பிள்ளைகளை ரொம்ப திட்ட கூட அடிக்கூடாது, பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இப்பதான் உங்க மவனை விளக்கமாறு பிய அடிப்பேன் சாத்துவேன்னு சொன்னீங்க. என்னையா ஒரு ஆதங்கத்துல சொல்றதுதான். அதெல்லாம் அடிக்கலாம் முடியாது பிள்ளைய. அவனை அடிச்சீங்கன்னா இங்க துடிக்கும் இவளுக்கு. குடிக்கணும் அப்பெல்லாம் கண்டிப்பா அடிக்கணுமே. குடிக்கதானு பாக்கணுமே. என்ன என் பொண்ணு ஒரு மாதிரி பேசுறீங்களா நீங்க? பெத்தவங்கள நம்ம இறங்கி வர்றதுல தப்பு இல்ல இல்லீங்களா? நீங்க சின்ன பையன், அவ சின்ன பிள்ளையா இருக்கும். இப்பவே இறங்கி என்ன வர்றதுக்கு 27 வயசு ஆகுது. அப்ப நான் இறங்கி வரேங்க. என்ன 4000வது மாடியில இருந்து இறங்கி வருவீங்களா? 27 வயசு ஆகுற வரைக்கும். சரி, உங்க பொண்ணுக்கு வர பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைங்க. இதனோட உங்க மாவோட ஐஸ்வர்யமா அழகா இருக்குன்னு சொல்றீங்க. பேர் கட்டல, வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி சொல்லுங்கண்ணா. கால் பண்ண சொல்லியிருந்தேன் நான் சொல்லலாம். ஏன்னா பாட சொல்லுங்கண்ணா. பாடுறானே. சரி, எதனா பாடு. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கால குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. பொண்ணு வயசுல பேசுங்கண்ணா. ஏண்டா ஐயா உலக நாயகன் நடிச்சுனுங்கிறாரு ஒரு கீழ இருந்து தலைவா அப்படின்றது. நிறைய நாள் ஆசை, ஆனா உங்களை மாதிரி எனக்கு ஆகணும். நீங்க என்கிட்ட பேசுறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றது, உங்ககிட்ட பேசுறதே இப்பெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. வாழ்க்கை எப்படி போகுது? அம்மா விட்டு பிரிஞ்சிருது கஷ்டமா இருக்குது. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால். இப்ப அடுத்து வேற யாரையா பத்தி சொல்லுவ? அவங்கள பத்தி பாடுவியா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அன்னபெல்லு கஞ்சூரி சொன்னுவியா அந்த பொண்ணை பார்த்து? நடு ராத்திரியில் வெத்தலைய போட்டுக்கிட்டு. அந்த படத்துல அந்த பாட்டு வந்து ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு பாடுவாரு. ஆம்பளை எப்ப நான் ஆம்பளை பாடுறேன், ஆம்பளை பொம்பளைக்கு வேணா பாடுவாங்க. அந்த படம் பாத்துக்கிறியா இல்லையாடா? பரிணாம வளர்ச்சி அடையாத பைத்தியம். வேற சாங் வேணா பாடுவானா? ஏய் இவரு என்ன, நான் ஆடிஷன் எடுக்கிறேன், நீ பாட்டு பாடுறது கேட்டு வா. இந்த இடத்துல சுருதி வளவுது, ஸ்வேதா அழுவுதுன்னு நான் சொல்றதுக்கு. சரியார முள்ள போல என்ன கணந்தோர சுத்தி வாயா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல.